நிறைய பேர் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா, அதுவும் வெஜிடேரியன் ஹோட்டல் போனால் ஆர்டர் பண்ணுறது இந்த சோளா பூரியாக தான் இருக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சோளா பூரி மைதா மாவில் தான் செய்வாங்க. ஸோ 3 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 கப் ரவை. ரவை எதுக்காக சேர்க்குறாங்கன்னா, இந்த பூரி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறது இந்த ரவை தான். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் உள்ளே அந்த சாஃப்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு இந்த தயிர் உதவுது. தயிர் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அப்படி தான் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பெரிய கம்ப சுஸ்திரமாக பரோட்டாக்கெல்லாம் சுற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் மாவு பிசையணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மாவு நம்ம திரட்டவே முடியாது. ஸோ மீடியமாக நல்லா சாஃப்டாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு மேலே எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இது 1/2 அன் ஹவர் கண்டிப்பாக ஊறணும். அந்த ஊறுற டைமில் நம்ம சன்னா மசாலா செஞ்சிடலாம். நான் 100 கிராம் சன்னா எடுத்திருக்கேன், வெள்ளை சன்னா. சன்னாவை ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் 2 கப் தண்ணி ஊற்றி 10 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா, வெங்காயம் 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்த்துக்கக்கூடாது. 4 வெங்காயத்தில் 2 வெங்காயத்தை பொடிசாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா அது வதக்கிறதுக்கு மிச்சம் 2 வெங்காயம் அரைக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு வேணால் வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கூடயே நான் பச்சை மிளகா போட்டுட்டேன். நீங்கள் தக்காளி போடும்போது பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். இல்லைனா அது தட்டுப்படும், நம்ம சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ வெங்காயம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நம்ம அரிஞ்சு போட்டிருக்கிறது தெரியக்கூடாது. அந்த அளவு வெங்காயம் தக்காளி வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 2 வெங்காயம் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை அரைச்சி இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 தக்காளியை மிக்சியில் போட்டு அதையும் அரைச்சி சேர்த்து அதோட பச்சை வாசனையும் போன பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. உங்கள்கிட்ட சன்னா மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மசாலாலாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியில் சுருளை வதக்கணும். இது நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வெடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெடிப்பு வராது. நல்லா சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது நல்லா சுருளை வதங்கின பிறகு நம்ம சன்னாவை வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த சன்னாவை இதில் சேர்த்துக்கலாம். சன்னாவோட தண்ணியே போதும், வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேணாம். ஏன்னா சன்னா பத்ராவுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் இந்த சன்னா மசாலா. ஸோ அதில் இருக்க தண்ணியே போதும். அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலரிட்டு சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து எடுத்து நல்லா கலரிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இது தோசைக்கு கூட சூப்பராக தாங்க இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு மாவும் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி மாவை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். பூரி மாவு திரும்பி ஒரு ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சிட்டு ரவுண்டாக பால்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. எனக்கு மீடியம் சைஸில் தான் வேணும். ஸோ நான் மீடியம் சைஸ்லேயே பூரி மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி திரட்டிக்கிறேன். திரட்டுறது எப்படின்னா,
ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். மாவில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வெளியில் வந்து ஒரு மாதிரி இருக்காமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு தட்டி வச்சுருக்க பூரி மாவு போட்டிங்கன்னா சூப்பரான பூரி ரெடி. மேலே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், அழகாக உப்பி வரும். அவ்வளோதான், சோளா பூரி ரெடி. நம்ம ஹோட்டல்லலாம் அந்த சோளா பூரியை உடச்சி அது சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சோளா பூரிக்கு பிளேட்டிங் தான் மெயினு. பிளேட்டில் சோளா பூரி, சன்னா, பச்சை மிளகா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்து பச்சை மிளகா போட்ட உடனே வெடிக்கும், டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடுங்க. பச்சை மிளகா, ஆனியன், குக்கும்பர், கேரட் இது எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு சின்ன சைஸ் லெமனையும் வச்சுருங்க. அந்த லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த சன்னா பத்ராவை பிரித்து அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நீ ஹோட்டலில் தானே வாங்கிட்டு வந்த, வீட்டில் செய்யல தானே அப்படின்னு தான் கேட்பாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.